ஆட்டு பொரியல். ஹாய், இன்னைக்கு நிஷா என்ன சமைக்க போறேன் பாத்தீங்கன்னா கம்பிங் டெண்டிங் செய்ய போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்பிங் வந்து ரெபோஸ் பண்ணி வச்சாச்சு பிரஷர் குக்கர்ல போட்டு. இப்படிதான் நான் வெறும் இறைச்சி கொண்டி தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இடிக்கல்ல நம்ம இடிக்க போறோம். ஓகேவா? ஓகே, ஆட்டரிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு பாதியமா தான் இடிக்கணும். ஆட்டரிச்சு பாத்தீங்களா நல்லா ஒண்ணு பாதியமா நம்ம வந்து இடிச்சாச்சு நல்லா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சா போட்டு நம்ம செய்ய போறோம். ஓகே, ஆட்டரிச்சில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கிச்சா ஊத்தணும். ஆக்சுவலி கம்பிங் டெண்டிங் வந்து நிறைய வந்து கிச்சா பயன்படுத்தணும். அதனால கிச்சா போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பொரிக்க போறோம் இந்த ஆட்டரிச்சை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சட்டியில எண்ணெய் ஊத்தி நம்ம ஆட்டரிச்சை பொரிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் ஊத்திடுறேன். ஓகே, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடிச்சு வச்ச ஆட்டு எரிச்சை வந்து நம்ம பொரிக்க போறோம். ஓகே, ஆட்டு எரிச்சி வந்து பாத்தீங்கன்னா நான் அரை வெக்காடா தான் பொரிக்கிறேன். ஓகே, பொரிச்சுட்டு நம்ம இதை வந்து தனியா எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடு ஆயிருச்சு. ஆட்டு அரிசி பொரிச்சிடறதா நம்ம வந்து தாளிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், அரைச்சு வச்ச வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சில்லி கரேங் பேஸ்ட், அதையும் வந்து நம்ம ஊத்திக்குவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிச்சு வர்ற மட்டும் நல்லா வேகணும்ல. ஓகே, இதை முதல்ல நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இதை மூடி வச்சிருவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மட்டும் நல்லா வேகட்டும். ஓகே, சாந்து நல்லா வெந்து விட்டது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் நல்லா கச்சா பண்ணிடுவோம். இதெல்லாம் பொரிச்சு வச்ச ஆட்டரிச்சை நம்ம போட்டுற வேண்டியதான். ஆட்டரிச்சு வந்து இப்போ இது பண்ணோம்ல ரெபோஸ் பண்ணோம்ல அதோட தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சா மனேஸ் அகெயின் போட்டுற வேண்டியதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஊசி மிளகாய், சோப்பு ஊசி மிளகாய், அந்த லீமா பூரோட். ஓகே, இதையும் போட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா தேவையான உப்பு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்ட பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேண்டிடும். இவ்வளவுதான் சூப்பரான ஒரு டெண்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கம்பிங் டெண்டிங் ரெடி ஆயிருச்சு. இது டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டா எப்படி இருக்கு, சூப்பரா வந்திருக்கானே. ஓகேடியா, அதுக்கு முன்னுக்கு நான் சாப்பிட்ற முன்னுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். நம்மளோட நிஷாஸ் அடுத்த பூத்து எங்க போட போறோம் பாத்தீங்கன்னா ஜேபி மக்களே உங்களுக்காக தான், சிங்கப்பூர் மக்களுக்காக சூப்பரா வரும். எங்கன்னு பாத்தீங்கன்னா பெலே டைம் டங்கால் பேல தான் வந்து பூத்து போட போறோம். அடுத்த வாரம் 24ஆம் தேதி மே ஸ்டார்ட் பண்ணுது. அதோட 3ஆம் தேதி ஜூன் முட்டோம் 10 நாள் அங்க இருக்கும். நம்மளோட நிஷாஸ் டீசர் இட்லி, நம்மளோட நிஷாஸ் தொக்கு, நம்மளோட நிஷாஸ் இட்லி எல்லாமே சூப்பரா உங்களுக்காக ஸ்டாக் புதுசா எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா மிஸ் பண்ண வந்திருக்கேன். ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா கம்பிங் டெண்டிங் நான் சாப்பிட போறேன். திலா கம்பிங். ஓகே, ஒரு ஸ்பூன் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்பைசியா கிச்சா போட வேற லெவல். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கும் தெரியும்.